படைத்த வல்ல தேவனிடமிருந்தே வானமும் பூமியும் படைத்த எண்ணுக்கு அடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே எண்ணுக்கு அடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. Greetings to you. This is Dr. Adrian Najera and Pastor Joseph Daniel. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நாம் வாழ்த்துகிறோம். இங்கே டாக்டர் ஏட்ரியன் நஜீரா மற்றும் ஜோசப் டேனியல் ஆகிய நாங்கள் இருக்கிறோம். On behalf of Dayspring Theological University, we want to welcome you to these trainings to train God's people. இந்த டேஸ்பிரிங் பல்கலைக்கழகத்தின் மூலமாக உங்களை சில காரியத்திலே கற்பிக்க, உங்களை போதிக்க நாங்கள் இந்த வீடியோ மூலமாக நாங்கள் சந்திக்கிறது சந்தோஷம் அடைகிறோம். We will continue the training on 2nd of Corinthians, so we will cover part 2 of 2nd of Corinthians. நாம் 2 கொரிந்தியர்கள் நிருபத்திலே நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். அதனுடைய இரண்டாம் பாகத்தை நாம் தொடர்ந்து படிப்போம். So we left off on chapter 5. We finished chapter 5 and today we will speak from chapter 6 and on. நாம் 5ஆம் அதிகாரம் வரைக்கும் படித்தோம். இன்றைக்கு நாம் 6ஆம் அதிகாரத்திலிருந்து தொடர்ந்து படிக்க போகிறோம். I invite you to go to chapter 6 verses 11 through 13. நான் உங்களை 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க அன்பாய் கேட்கிறேன். மன்னிக்கவும், 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம். Chapter 6 has been called the chapter of the proofs of Paul's faithfulness. 6ஆம் அதிகாரம் எதை குறித்து சொல்லுகிறது சொன்னால் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய விசுவாசத்தின் பலன்களை குறித்து சொல்லப்படுகிறது. So in this chapter, Paul wants to show them that he has been faithful to them, so they should be also faithful to him. இந்த 6ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எதை சொல்லுகிறார் என்று சொன்னால், அவர்களுக்கு அந்த கொரிந்து பட்டணத்தில் இருக்கிறவர்களுக்கு உண்மையா இருந்தபடினாலே அவர்களும் இவருக்கு உண்மையா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். He mentions his mouth, that his mouth has been faithful to them, that he has spoken only to them and directly to them, so they should also speak with their mouth directly back to him. அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், அவர் ஜனங்களோடு கூட தன்னுடைய வாயின் மூலியமாய் உண்மையை மாத்திரம் பேசினார். ஆகினால் அவர்களும் மீண்டும் வாயின் வார்த்தைகளாலே அவரோடு கூட உண்மையை எதிர்பார்க்கிறார். And he tells them about his heart as well. I have opened my heart to you. So as I have opened my heart to you about all my feelings, everything that I need to express to you, you should also open your heart to me and express all your feelings and everything that you have to say. Come directly to me. அவர் சொல்லுகிறார், நான் என் இருதயத்தை நான் திறந்து உங்களோடு கூட உண்மையாய் நான் பேசியிருக்கிறபடினாலே நீங்களும் என்னோடு கூட உண்மையாய் உங்கள் இருதயத்தை திறந்தவர்களாய் உங்கள் வாயின் வார்த்தைகளிலே எல்லாவற்றிலும் உண்மையாய் இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லுகிறார். And the reason why he wants them to come directly to him, it's because they have been going to the false prophet, to the false apostles. அவர் அதை சொல்வதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் கள்ள போதகர்கள் கள்ள அப்போஸ்தலர்களுக்காக அவர்கள் போய் கொண்டிருந்தார்கள். If you want information about me, then come to me and ask me for the information. உங்களுக்கு ஏதாவது ஒரு தகவல் தேவை என்று சொன்னால் நீங்கள் நேரடியாக என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு அந்த தகவல்களை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். Let me give you an example of some mistakes that we have been making in church. நாம் நம்முடைய சபைகளிலே நாம் செய்கிறதான சில தவறுகளை நாம் சற்று கவனித்து பார்ப்போம். Maybe you might have a problematic member, a church member that goes to someone else and asks for information. ஒருவேளை உங்களுடைய சபையில ஒரு பிரச்சனை தருகிறதான ஒரு நபர் இருப்பார் என்று சொன்னால், யாருகிட்டயோ போய் நம்மை குறித்து ஒரு தகவல்களை அவர் தெரிந்தெடுக்கிறார் அல்லது கேட்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். Or maybe that problematic church member comes to the pastor and causes trouble talking about other people. ஒருவேளை அந்த பிரச்சனை தருகிறதான நபரானவர் போதகரிடத்துல வந்து அவர் மற்றவர்களை குறித்து புறம் கூறுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். And he or she tells you, Pastor, I need to share something with you, but don't tell anybody that I told you this. It's only for you to go fix it, but don't tell them that I told you.
சிலவல்ல அவர்கள் நம்ம இடத்துல வந்து சொல்லுவார்கள், பாஸ்டர் உங்களிடத்துல ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லுகிறேன், தயவு செய்து யாரிடையும் அதை சொல்லி விடாதீர்கள், நீங்கள் அந்த போய் காரியத்தை சரி செய்து விடுங்கள், ஆனால் நான் தான் உங்களிடத்துல வந்து இந்த காரியத்தை சொன்னேன் என்று சொன்னதாக யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம் என்று சொல்லுவார். If you allow that to happen, then when the pastor goes and tries to solve the situation, it's the pastor that initiates the problems. பாருங்க, ஒருவேளை பாஸ்டர் அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு அந்த பிரச்சனையை சரி செய்வதற்காக அந்த யாரை குறித்து குறை சொன்னார்களோ அவரிடத்துல போய் அந்த காரியத்தை சரி செய்வதற்காக அவர் போவாரே, ஆனால் பாஸ்டர் தான் இப்ப அந்த இடத்துல பிரச்சனையை ஆரம்பிக்கிறாருன்னு அர்த்தம். The church member, he washed his hands. I mean, he's clean, but the pastor is the one that has the serious problem. ஆனால் இந்த குறை சொன்ன நபரோ அவர் கை கழுவி தன்னை சுத்தவான் என்று காண்பித்துக் கொள்ளுகிறார். இப்பொழுது பாஸ்டர் அந்த பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கொள்ளுகிறார். So that's a big lesson that Paul is teaching us, that we are to come forward. This person told me this information about you, and we're going to solve it out, and there's nothing hidden here. இந்த இடத்துல போதகர் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், குறிப்பிட்ட இந்த நபர் வந்து உன்னை குறித்து இப்படி சொன்னார், இந்த பிரச்சனை இவருக்கும் உனக்கும் நடுவில் இருக்கிறது, நாம் இப்பொழுது உட்கார்ந்து இந்த பிரச்சனையை சீர் செய்வோம் என்று சொல்லி போதகர் சொல்ல வேண்டும். If you have questions, if you have doubts, don't go to the wrong people and make the problem bigger. Come to the main source and ask me questions about me. உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குமானால் போய் தேவையில்லாத இடத்துல உங்களுடைய ஆலோசனை கேட்பதை காட்டிலும் நீங்கள் அந்த பிரச்சனை யார்கிட்ட இருக்கோ என்னிடத்துல இருக்குமானால் என்னிடத்துல வந்து அந்த பிரச்சனைக்குரிய விளக்கங்களை கேட்டு தெரிந்து அந்த பிரச்சனையை முடித்து விடுங்கள். Let's go to the next section in chapter 6. There's another lesson to be learned. Chapter 6 verses 14 through 15. நாம் அடுத்ததாக இன்னொரு பாடத்துல இந்த ஆறாம் அதிகாரத்துல இருக்கிற இன்னொரு பாடத்திற்கு நேராக நாம் போவோம். அது 14 இருந்து 16 வரைக்கும் அந்த வசனம் சொல்லப்படுகிறது. When chapter 14 says, be not unequally yoked together. 14ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. We have used this scripture thinking that it only talks about marriage, that you are not to marry someone that is not Christian, but it has many other meanings, and we need to speak of the origin. பாருங்க, இந்த வசனத்தை பொதுவாக நாம் எதுல எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், ஒரு திருமண காரியம் வரும் பொழுது மாத்திரமே இந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு நாம் அந்நிய நுகத்திலே இன்னொருத்தரோடு கூட நாம் பிணைக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். ஆனால் உண்மையாகவே இதனுடைய பின்புலம் வேறாய் இருக்கிறது. Can you please read verse 14 in Tamil, my brother, please? Sure. 14ஆம் வசனம் விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது. Okay, so it talks about unequally yoked, that you're not supposed to be gather with the unbelievers. பாருங்க, இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. Okay, now let's read first verse 15. In verse 15, it mentions one of the names of Satan. பாருங்க, 15ஆம் வசனத்துல பிசாசுனுடைய இன்னொரு பெயரை அங்கு குறிப்பிட்டிருக்கிறதை பார்க்கிறோம். That name Belial that's mentioned in there, that name of Belial என்கிறதான ஒரு பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. What is the Tamil word for that? The same word, Belial. Okay. That means the wicked and the worthless. பாருங்க, அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால் தீமை அல்லது ஒன்றுக்கும் உதவாதது என்று சொல்லலாம். He is wicked because he is trying to deceive. அவன் தீமையுள்ளவனாய் இருக்கிற காரணம் என்று சொன்னால் அவன் உன்னை ஏமாற்ற வேண்டும் என்று பார்க்கிறான். And that's exactly what the false apostles were doing with the people of Corinth. என்று சொன்னால் அதைத்தான் கள்ள அப்போஸ்தலர்கள் கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களோடு கூட அதை தான் செய்து கொண்டிருந்தார். They were deceiving the people into thinking that Paul was a bad person just because he did not make the meeting. He was not able to show up to be there at the meeting. பாருங்க, அவர்கள் அந்த போலி அப்போஸ்தலர்கள் அல்லது கள்ள அப்போஸ்தலர்கள் அவர்கள் அப்போஸ்தலனாகிய பவுலை தவறாக ஜனங்களுக்கு முன்பாக கூட்டங்களிலே அவரை குறித்து தவறாய் சித்தரித்துக் கொண்டிருந்தார். Now let's talk a little bit about the history about what unequally yoked really means. நாம் இப்பொழுது அந்த அந்நிய நுகத்திலே பிணைக்கப்படாதிருப்பீர்களாக என்ற வார்த்தைக்கு அர்த்தத்தை நாம் இப்பொழுது பார்ப்போம்.
When the farmers are going to farm the land, when they're going to plant the seed so that they can make the plantation so that the product can come up. சில ஒரு 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 விவசாயி இருக்கிறான் என்று சொல்லி வைத்துக் கொள்வோம். அவன் தன் விவசாயம் பண்ணுவதற்கு என்பதாக அந்த நிலத்தை அவன் சரியாக பண்படுத்துகிறான். I was not born out on the farm, so I don't know much about animals. Okay, but some of you have knowledge about this, and you know that farm people, they need to grab two animals that are equally the same. பாருங்க, நான் ஒரு விவசாய குடும்பத்துல பிறக்காததுனாலே ஒரு நிலத்தை பண்படுத்துவது அல்லது உழுவதற்குரிய அந்த அனுபவம் எனக்கு அவ்வளவுக்கு இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒருவேளை ஒரு நிலத்தை உழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சமமாய் இருக்கிறதான 2 மாடுகளை காளைகளை நாம் வைக்க வேண்டும். I don't know what the Tamil word is for yoke, the thing that you attach from one animal to the other animal. Yeah, it's called to be nugam. Okay, great. அது என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, ஒரு இன்னொரு காளைக்கும் அதை பூட்டுவதற்கு கழுத்துல மாட்டப்படுகிறதுக்கு பேர் என்னது? நுகம் என்று சொல்லுவார். In order for you to make the land and the plantations the same size, then you need to have 2 animals that are equal in everything. பாருங்க, அந்த சரியில்லாத பண்படாத ஒரு நிலத்தை பண்படுத்த வேண்டுமே ஆனால் நுகம் பூட்டப்பட்டிருக்கிற ஒரே மாதிரி இருக்கிறதான ஒரே பலம் கொண்டதான காளைகளை நாம் வைத்திருக்க வேண்டும். Preferably the same type of animals. Imagine what would happen if you have a donkey and if you have a bull. ஒருவேளை நீங்கள் இப்படி வைத்துக் கொள்வோம், ஒருவேளை ஒரு காளை ஒன்றும் இருக்கிறது, ஒருவேளை ஒரு கழுதையும் பூட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் என்ன நடக்கும்? They're going to be like problematic church members going 2 different directions. இப்பேற்பட்டதான சபை விசுவாசிகள் பலரும் பல திசைகளிலே ஓடுகிறவர்களாய் இருப்பார். Like when businesses go wrong, one partner goes one way and the other partner goes the opposite way. ஒருவேளை ஒரு தொழிலானது தவறாய் போகிறது என்று சொன்னால் ஒரு பார்ட்னர் ஒரு பக்கம் போவார், இன்னொரு பிசினஸ் பார்ட்னர் இன்னொரு பக்கம் போவார். When we marry the wrong person and we're not equally yoked with them, one person goes one way and the other guy goes the other way. ஒருவேளை நம் தவறான ஒரு பெண்ணையோ ஒரு தவறான மனிதனோ மனுஷியோடு கூட திருமணம் நடக்கும் போது அவருடைய நுகம் சரியாய் பூட்டப்படாமல் இருக்குமானால் ஒருவன் ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் போய் விடுவார்கள். So the farmers have enough common sense that they're supposed to get 2 animals of the same size, the same strength, the same height, the same weight. அதே போலதான் ஒரு விவசாயி என்பவன் அந்த நிலத்தை உழுவதற்காக ஒரு காலை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவனுக்கு சரியான ஞானம் இருக்கிறது. ஒரே விதமான நுகம் இருக்கு, ஒரு சமமா இருக்கிற நுகம் இருக்க வேண்டும், ஒரே விதமான காளைகளும் இருக்க வேண்டும். But the most important factor here is the farmer makes sure that they have the same character. ஆனால் அதே சமயத்துல அந்த ஒரே மாதிரி இருக்கிறதான காளைகள் இருந்தால் மாத்திரம் போதாது, அந்த 2 காளைகளுக்கும் ஒரே விதமான குணநலங்களையும் இருக்கிறதா என்று அந்த விவசாயி பார்க்க வேண்டும். It's amazing how a farmer can take a look at the temperament, the character, the attitude of the animal and observe it and observe and make sure that he grabs 2 of the same. பாருங்க, இதை சொல்லும் பொழுது சற்று நன்றாய் கவனித்து பாருங்கள். இந்த விவசாயி என்பவன் ஒரு காளையை தேர்ந்தெடுக்கும் பொழுது 2 காளைகளை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவன் அதை சரியாய் அவனை உன்னிப்பாய் கவனித்து அதை ஒரே குணநலங்கள் உடையதா என்பதை அவன் கவனித்து பார்க்க வேண்டும். Let me give you an example of what Adam did back in the Garden of Eden. He gave the names of the animals according to their character. ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் எல்லா மிருகங்களுக்கும் பெயரிடுவதாக நாம் பார்க்கிறோம். What Adam did is he observed them, and according to the way they acted, according to the way they behaved, then he gave them their names. இந்த ஆதாம் என்ன செய்கிறான்னு சொன்னால் அந்த மிருகங்களை நன்றாய் கவனித்து அவளுடைய குணங்களுக்கு ஏற்றபடி அவர்களுடைய செய்கைகளுக்கு ஏற்றபடி அந்தந்த மிருகங்களுக்கு அதுக்கேற்ற பெயர்களை வைக்கிறார். According to the way you behave, according to your behavior is how you are given your name. உங்களுடைய குணநலங்களுக்கு நீங்கள் நடந்து கொள்கிறதை வைத்துதான் உங்களுக்கு பெயரும் சூட்டப்படுகிறது. The pastors that are listening to this recording, you know that the way that your church members behave, you classify them according to the way they act. நாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான போதகர்களே, நீங்கள் உங்களுடைய சபையில இருக்கிறதான
ஜனங்கள் விசுவாசிகள் நடந்து கொள்ளுகிற விதங்களை பார்த்து அவளுக்கு சில வெள்ள நம்ம பேர் எடுக்கிறோம். So in marriage, it's too late. You're already stuck there. You can't divorce them. You're stuck in there. Whether you're the same temperament or you're not the same character, you are stuck. ஆனால் ஒரு திருமணம் என்று எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அதை நீங்க கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் திருமணமாகி விட்டீர்கள். இனி உங்களால அதை என்ன செய்ய முடியாதுன்னா அவங்களுடைய குணநலங்களை தெரிந்து கொண்டு அதற்கு பிற்பாடு பெயர் வைக்க முடியாது. In Bible college over here, one of the pastors raised his hands and he said, I think you're 40 years late. You were supposed to be here before I got married. என்னுடைய வேதாகம கல்லூரியிலே ஒரு சகோதரன் அவர் தன் கையை உயர்த்தி சொன்னார், டாக்டர் நீங்க ரொம்ப லேட்டா வந்து எனக்கு இதை போதிக்கிறீங்க. 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சொல்லியிருந்தீங்கன்னு சொன்னா நான் சுதாரிச்சிருப்பேன் அப்படின்னு சொன்னார். Okay, so in verse 14 where he's saying not to be unequally yoked, he is also speaking about the false apostles. இந்த இடத்துல அந்நிய நுகத்திலே பிணைக்கப்படாதிருப்பீர்களான்ற இந்த வார்த்தைக்கு அவர் என்ன சொல்லுகிறான்னு சொன்னா இந்த கள்ள அப்போஸ்தலர்களுக்கு குறித்தும் அவர் உபதேசிக்கிறார். The false apostles are not in the same line in which the apostle Paul has trained the city of Corinth, so they are not compatible with each other. பாருங்க, இந்த கள்ள அப்போஸ்தலர்கள் அவர்கள் அப்போஸ்தலனாகிய பவுலை போல அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த ஜனங்களை கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களை பயிற்றுவித்த விதம் வேற, ஆனால் இவர்கள் வந்து போதிக்கிறது வேற. It is common sense that we are to look for a marriage partner that has the same attitude, the same character as us. நாம் அதே போலதான் ஒரு திருமண பந்தத்துக்குள் போகும் பொழுது நம்மோடு கூட திருமண பந்தத்துல வருகிறவர் அவர் அது என்ன குணநலங்கள்ல இருக்கிற நம்மை போல குணநலங்கள் உள்ளவரா என்று பார்க்க வேண்டும். It is common sense that we are to marry someone like us, that we are to have the same business partners that think like us, that we are to look for other Christians that think like us. நாம் திருமணம் பண்ணும் பொழுது நம்மை போல குணநலம் உடையவர்களா இருக்கிறார்களா என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். நம்மை போல ஊழிய வாஞ்சை இருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும். ஒருவேளை நாம் பிசினஸ் பண்ணுகிறவர்களா என்னால் நம்மை போல எண்ணம் உடையவர்களா இருக்கிறார்களா என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். It's a pretty strong word that Paul finishes with chapter 6. So in the beginning of chapter 7, he feels that he has to comfort them. பாருங்க, அந்த 6ஆம் அதிகாரத்துல முடித்து 7ஆம் அதிகாரத்தை ஆரம்பிக்கும் போது ரொம்ப கடினமான வார்த்தைகளை சொல்லி அவர்களை ஆறுதல் படுத்த முயற்சி செய்கிறார். Chapter 7 is called exhortation to purity of life. பாருங்க, 7ஆம் அதிகாரம் எதை குறிக்கிறதுன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையினுடைய பரிசுத்தத்துக்குரிய வழியை அல்லது மேம்படுத்துவதற்கு உரிய வழியா இருக்கு. So he says, we have these promises, dearly beloved. Let us clean ourselves from the filthiness of the flesh. பாருங்க, சொல்லுகிறார், இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடி 1ஆம் வசனத்துல உண்டாயிருக்கிறபடினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க. We have to perfect ourselves in the fear of the Lord. நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். Remember that at all times, Paul redirects them back to Jesus. இந்த பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் ஒவ்வொரு முறையும் இந்த கொரிந்து பட்டணத்துல இருக்கிற ஜனங்களை அவர் தேவனுக்கு நேராய் நடத்துகிறதை பார்க்கிறோம். In chapter 7, we also have the mention of Titus and his mission. பாருங்க, 7ஆம் அதிகாரத்துல தீத்துவை குறித்து தன்னுடைய ஊழியத்துல இருந்த தீத்துவை குறித்து அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். Titus was a very impressive speaker. தீத்து ஒரு நல்ல பிரசங்கி, எல்லாரையும் கவரக்கூடிய ஒரு பிரசங்கியா. Titus was sent to an island to preach, to the island of Crete. Sorry, what's that island? Crete, the island of Crete. கிரீட் என்கிறதான ஒரு தீவிலே போய் பிரசங்கிக்கும்படி இந்த தீத்துவை அனுப்புகிறார். When Paul trains them in Ephesus, when Paul trains Timothy in Ephesus, he sends Timothy to Corinth, and he leaves him in Ephesus first, and then later on sends him to Corinth. But Titus sends him to the island of Crete. பாருங்க, எபேசுவில வைத்து தீத்துவையும் தீமோத்தேயுவும் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களுக்கு ஊழிய பயிற்சியை கொடுத்து விட்டு அவர் தீமோத்தேயுவை எபேசுவில இருக்க வைத்து விட்டு தீத்துவை கிரீக் தீவுக்கு அனுப்புகிறார். As we said in the previous teaching, it was not many people had the name of Titus, because Titus means Titan, and you had to be a very important person in society for you to have that name. நாம் போன பாடத்துல நாம் இவ்விதமாய் பார்த்தோம்,
தீத்து என்ற பெயரை யாரும் வைக்க மாட்டாங்க. காரணம் என்று சொன்னால் தீத்து என்று சொன்னால் டைட்டன் என்ற அர்த்தம். டைட்டன் என்று சொன்னால் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் அல்லது சமுதாயத்துல முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் என்று சொல்ல அர்த்தம் என்று வைத்துக் கொள்ளலாம். Okay, let's go to chapter 8 and chapter 9. நாம் இப்பொழுது 8ஆம் அதிகாரத்திற்கும் 9ஆம் அதிகாரத்துக்கு நேராய் போவோம். Chapter 8 and 9 are the second section of 2 of Corinthians. இந்த 2 கொரிந்தியருடைய இரண்டாம் பாகமாக இந்த 8 9ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். We said in the first recording that the first section is chapters 1 through 7 is section 1 and sections 2 is chapters 8 and 9. நாம் போன முதல் பாடத்திலே நாம் படிக்கும் பொழுது இவ்விதமாய் படித்தோம். முதல் பாகம் 2 கொரிந்தியர்கள் புத்தகத்தை பாகங்களாய் பிரிக்கும் பொழுது 1 முதல் 7 வரைக்கும் 7ஆம் அதிகாரம் வரைக்கும் ஒரு பாகமும் 8 9ஆம் அதிகாரத்தை 2ஆம் பாகமாக பார்க்கிறோம். This section is titled The Forgotten Generosity. இந்த இடத்துல மறக்கப்பட்ட ஒரு உண்மைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். We learn here about administration and about money. இந்த இடத்துல நாம் நம்முடைய ஆளுமையை குறித்தும் பணத்தை குறித்தும் நாம் பார்க்கிறோம். The Christians in Jerusalem had fallen in hunger. They were starving because there was not funds, there was not supply. எருசலேமில் இருக்கிற ஜனங்கள் வறுமைக்குள்ளாய் போனார்கள். அவர்கள் பசியினாலே வாடிக்கொண்டிருந்தார்கள். காரணம் என்ன? அவர்களுக்கு போதுமான பொருளாதாரம் அவர்களுக்கு இல்லை. So Paul is requesting an offering to be picked up by the different churches that he founded so that they send the offering to Jerusalem. ஆகினால அப்போஸ்தலன் பவுல் அவர் எங்கெல்லாம் ஊழியம் ஸ்தாபித்தாரோ அங்க இருக்கிறதான சபையின் பிள்ளைகளிடத்துல சில பணங்களை கேட்டு வாங்கி அவர் இந்த எருசலேமில் இருக்கிற சபைக்கு அவர் அனுப்பி வைத்தார். Some of you probably know about the widows, the story in the book of Acts. அப்போஸ்தலர் நடபடிகளிலே ஒரு விதவை குறித்து நாம் படிக்கிறதாக பார்க்கிறோம். There's also some in the book of Romans chapter 15. There's also some mention about these widows. இந்த விதவைகளை குறித்து ரோமர்கள் நிருபம் 15ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். In Jerusalem there was 2 groups of widows. There was the widows that were the Gentile widows that were not Jewish, and there was the Jewish widows. இந்த எருசலேமிலே 2 விதமான விதவைகள் இருந்தார்கள். ஒன்று புறஜாதிகளாய் இருந்த விதவைகள், புறஜாதியிலிருந்து வந்த விதவைகள், சிலர் யூதர்களாய் இருந்த விதவைகளாய் பார்க்கிறோம். The Gentile widows, they were also known as the Greek speaking widows because that's what they spoke. They spoke Greek, not Hebrew. இந்த புறஜாதியிலிருந்து வந்ததான இந்த விதவைகள் அவர்கள் கிரேக்க பாஷையை பேசினார்கள். அவர்கள் எபிரேய பாஷையை பேசவில்லை. All the employments of the city were directed to the temple. Everything revolved around the temple. And when I say the temple, I don't mean the Christian church. I mean the Jewish temple. எல்லாம் என்ன சொன்னா யூதர்களுடைய கோயில் அல்லது தேவாலயங்களை நோக்கியே அந்த எல்லா காரியங்களும் சடங்காச்சாரங்கள் எல்லாம் இருந்தது. The Sadducees, they're the ones that controlled all the employment of the temple. அதனுடைய சோகமான காரியம் என்னவென்று சொன்னால் அந்த சதுசேயர்கள் தான் அந்த தேவாலயத்தினுடைய சகல வேலைகளையும் அவர்கள் தான் ஆளுகை செய்து கொண்டார்கள். And since the Sadducees did not believe in resurrection, then only those people that believe like them could have employment. பாருங்க, இந்த சதுசேயர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை அவர்கள் விசுவாசியாதபடினாலே அவர்களை போல விசுவாசம் உள்ளவர்களுக்கு மாத்திரமே அந்த தேவாலயங்களிலே வேலைகள் கொடுக்கப்பட்டது. So the Christians they were laid off. They were unemployed. They did not have employment because the Christians, we believe in resurrection of the flesh. இந்த கிறிஸ்தவர்களுக்கோ இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை விசுவாசித்தவர்களுக்கோ வேலை இல்லாமல் போயிற்று. காரணம் என்ன? நாம் உயிர்த்தெழுதலை நாம் மாம்சத்துல இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். I forget the name of the prophet. I think it's prophet Agabus. I don't know how you would say it it's in book of Acts chapter 11. அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரத்துல இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. There's a prophet that prophesies that this hunger would come to Israel. அவர் சொல்லுகிறார், ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிறார், என்னுடைய பசிதாகம் இது இஸ்ரவேலுக்கு நேராய் வரும் என்று சொல்லப்பட்டது. Anyway, the whole point is the Sadducees did not give employment to the Hebrew widows, and that's the reason why they were starving. பாருங்க, இந்த சதுசேயர்கள்
இந்த எபிரேய பெண்களுக்கு அவர் வேலை கொடுக்காததுனாலே அவர்கள் பசியும் பட்னியுமா இருந்தார். I want you to learn this real quick. This is a pretty amazing detail about resurrection. When Jesus came, he was the first one to introduce resurrection of the flesh. பாருங்க, நான் இதை சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து வந்ததே அவர் மாம்சத்திலே உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை காண்பிக்கும் பொருட்டாகவே. All previous religions and all previous philosophies, they had already considered resurrection of the soul, resurrection of the spirit, but nobody had ever talked about resurrection of the body itself. பாருங்க, முன்னாக இருந்ததானே அல்லது பாரம்பரியமாய் பின்பற்றதான எந்த மதங்களோ அல்லது தெய்வங்களை குறித்தோ அல்லது நம்முடைய கூட மாம்சீகமான ஒரு உயிர்த்தெழுதலை குறித்து யாரும் பேசவில்லை. So when Jesus comes and introduces this concept of the body, I'm going to come back on a second coming. I'm going to resurrect the body just like I resurrected, and I'm going to restructure your body again, atoms and everything, and then I'm going to take you to heaven. It confused everyone. பாருங்க, அவர் இயேசு கிறிஸ்து வந்த உடனே அவர் சொல்லுகிறார், நான் 3ஆம் நாள் மீண்டும் உயிர் தெழுவேன், மீண்டும் நான் இந்த பூமிக்கு நான் வருவேன், நான் எப்படி உயிர் தெழுந்தேனோ நீங்களும் உங்களுடைய மரணத்திலிருந்து உயிர் தெழுவீர்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரே குழப்பம் வந்து விட்டது. So the Apostle Paul raised a offering so that these widows and these families from the church could have employment. So இப்ப என்ன பண்ணாருன்னா அப்போஸ்தலன் பவுல் என்ன செய்கிறார், சபையில இருக்கிறதானே ஜனங்களிடத்திலிருந்து பணங்களை என்ன செய்கிறார், அங்கே ஃபண்ட்ஸ் அவர் என்ன செய்யறார், பொருளாதாரத்தை உயர்த்தி இந்த விதவைகளுக்கு வேலைகளை கொடுக்கும்படி அவர்களுக்கு ஆகாரம் உண்டாயிருக்கும்படி அவர் உதவி செய்ய வேண்டும் என்று பார்க்கிறார். If no employment could be found, then at least they can move out of the city and go live somewhere else. ஒருவேளை அவர்களுக்கு வேலை இல்லாமல் இருக்குமே ஆனால் அவர்கள் பட்டணத்தை விட்டு வெளியே போய் வேற எங்கேயாவது அவர்கள் பிழைப்பை தேடி போகலாம். When you are living in a city that has no employment, that has no future for your children, you're not going to find a job. What do you normally do? You're going to move somewhere else. ஒருவேளை நீங்கள் இருக்கிற பட்டணத்துல உங்களுக்கு தேவையான வேலை இல்லை, உங்களுக்கு வேலை இல்லாததுனாலே உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுடைய உங்க பிள்ளைகளை படிப்பு கடினமா இருக்கிறது, குடும்பத்தை நடத்துவது கஷ்டமா இருக்குமே ஆனால் நீங்கள் பொதுவாக என்ன செய்வோம், நாம் பொதுவாக வேலை தேடி இன்னொரு பட்டணத்துக்கு போய் விடுவோம். The Apostle Paul was not embarrassed to ask for this money because it was churches that he had worked. அவர் சபையிலே பணத்தை கேட்டு வாங்குவதிலே அவர் ஒரு நாளும் கூச்சப்படவே இல்லை, அவர் வெட்கப்படவே இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால் அவர் அந்த சபைகளை அவர் ஸ்தாபித்தார். The topic of raising funds for a project should not be avoided. ஒருவேளை நாம் ஒரு குறிப்பிட்ட ப்ராஜெக்டுக்காக நம் பொருளாதாரத்தை உயர்த்துகிறோம் அல்லது கேட்டு வாங்குகிறோம் என்று சொன்னால் வீணாய் போய்விடக்கூடாது. It should not be embarrassing to us to make the efforts to raise funds for a project. ஒரு குறிப்பிட்ட ஒரு நல்ல காரியத்திற்காக நீங்கள் ஒரு பணத்தை நீங்கள் ஜனங்களிடத்தை கேட்டு வாங்குகிறீர்கள் சொன்னால் அதை குறித்து நாம் வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. But the Apostle Paul tells us that we should do it in a very responsible way. அவர் சொல்லுகிறார் அதை செய்யும் பொழுது மிகுந்த பொறுப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். I'm going to say a few Bible scriptures. Just write them down. Whoever you're taking notes, we're not going to read them. We're going to go by too fast. Pastor Daniel and I are going to be going by pretty fast, so there's no need for us to read the scriptures. You can read them on your own time. நாங்கள் இப்பொழுது சில வசனங்களை மாத்திரம் உங்களுக்கு முன்பாக நாங்கள் வைக்கிறோம் என்று சொன்னால் நானும் பாஸ்டர் டேனியல் அவர்களும் வேகமாய் சில காரியங்களை சொல்லி வேகமாய் கடந்து போக வேண்டும் என்று விரும்புகிறோம். Here in chapter 8 verse 4 tells us that you should offer the proper information when you raise the funds. பாருங்க 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல அவர் விதமாய் சொல்லுகிறார், நீங்கள் பணத்தை நீங்கள் கேட்கும்போது சரியாய் தைரியத்தோடு கூட கேட்க வேண்டும் என்று சொல்லுகிறார். In that same verse it tells us that you are to have a defined purpose of what the funds are for. நீங்கள் அதை கேட்டு வாங்கும் பொழுது அந்த பணம் எதற்கு பயன்படுகிறது என்பதை நீங்கள் சரியாய் சொல்ல வேண்டும், அதை குறித்து நீங்கள் திட்டமிடுதல் வேண்டும் என்று சொல்றார். In chapter 9 verse 7 tells us that you are to have the proper disposition to do it, that you should raise funds. பாருங்க, அவன் விசனம் இல்லாமல் கட்டணம் இல்லாமல் தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன்.
உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார் என்று சொல்லி 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. Chapter 8 verse 5 tells us that you should be have dedication, that you should be dedicated into it. பாருங்க, 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, நீங்கள் அதற்கு உங்களை தாங்களே உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். Chapter 8 verse 7 says that you should have good leadership whenever you raise the funds. பாருங்க, 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் எப்பொழுதெல்லாம் அந்த பொருளாதாரத்தை நீங்கள் பணத்தை கேட்டு வாங்குகிறீர்களோ அதற்கேற்ற சிறந்த தலைவர்களை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். Chapter 8 verses 8 and 11 tells us that you should do it with enthusiasm. You should be happy to raise the funds. பாருங்க, 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் அந்த பணத்தை நீங்கள் கேட்டு வாங்கும் பொழுது நீங்கள் உற்சாகம் உள்ளவர்களாய் அந்த காரியத்திற்காக நீங்கள் இறங்கி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். Chapter 8 verse 2 says that you are to do it with persistence. நீங்க 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் உபத்திரவத்தினாலே நீங்கள் அதை பொறுமையோடு கூட செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். Chapter 8 verses 20 to 21 says that you are to do it with honesty and integrity. பாருங்க, 20-21ஆம் வசனத்துல சொல்லப்பட்டு 8ஆம் அதிகாரம் 20-21ல சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அதை உண்மையுள்ளவர்களாய் அதை செய்ய வேண்டும். Chapter 8 verses 18 through 22 says that it should be someone that has diligence, that's going to be constantly doing it. பாருங்க, 22ஆம் வசனம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதை ஒருவன் செய்வான் என்று சொன்னால் அதை தொடர்ந்து அதை நிறைவேறும் வரைக்கும் செய்கிறவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. Chapter 9 verse 3 says that someone should be accountable for it. So someone should be given a report of the funds that are raised. பாருங்க, 9ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 9:3ல சொல்லப்பட்டிருக்கிறது, யாரோ ஒருவர் அந்த பணத்திற்கு கணக்கு ஒப்புவிக்கிறவராய் இருக்க வேண்டும். Accountability is very important. நாம் கணக்கு வைத்திருக்கிறவர்கள் அல்லது கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்கள் ரொம்ப முக்கியமானதா இருக்கிறது. Let me give you an example. You should always have someone that you render accountability to. நீங்கள் ஒரு காரியத்தை கவனம் வைத்துக் கொள்ளுங்கள், ஒருத்தருக்கு பணத்திற்குரிய பொறுப்பை கொடுக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த கணக்கை அவர் வைத்திருப்புள்ள ஜாக்கிரதையா இருக்கிறார்களா என்று கவனிக்க வேண்டும். If you do not have an overseeing pastor, you will make many mistakes. ஒருவேளை இந்த பணத்தினுடைய காரியத்தை நீங்கள் சரியாய் அதை நீங்கள் மேற்பார்வை இல்லாமல் போவுமே ஆனால் நாம் சரியான போதகர்களா இருக்க முடியாது. If you have an overseeing pastor, he will help you grow as you grow in ministry to the next level. ஒருவேளை நமக்கு மேற்பார்வையாளராக ஒரு போதகர் இருப்பாரே ஆனால் அவர் நம்மளை மேற்பார்வையை வைத்து நமக்கு சில ஆலோசனை சொல்லுவார், ஆனால் நாமும் படிப்படியாய் உயர்ந்து அவருடைய ஸ்தானம் வரைக்கும் நம்ம போய் எட்டி சேருவோம். It's a very dangerous position if you do not have an overseeing pastor. நமக்கு ஒரு தலைமைத்துவ ஒரு ஊழியக்காரர் இல்லாமல் போவரே ஆனால் நமக்கு அது ரொம்ப கடினமான ஒரு நிலைக்குள் நாம் தள்ளப்படுவோம். If you do not have an overseeing pastor, that means you are playing the position of God. நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு தலைமைத்துவம் இல்லாமல் நீங்கள் போவீர்களே ஆனால் நீங்களே அந்த தேவனுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொள்வதை போல ஆய்விடும். Because many pastors are saying, I don't need anybody. I can work on my own. I am it. I can make all the decisions myself. I don't need anybody above me. அநேகர் சொல்லுவாங்க, எனக்கு தலைமைத்துவமே வேண்டாம், நானே எல்லாத்தையும் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி நிறைய ஊழியக்காரர்கள் சொல்லுகிறதை பார்க்கிறேன். God does not share his glory with man. தேவன் தம்முடைய மகிமையை மனிதனோடு கூட அவர் பங்கிடுவதே இல்லை. So if you think like that, God will make sure that you go all the way straight to the ground. நீங்கள் அப்படி ஒருவேளை சிந்திப்பவர்களா இருப்பீர்களானால் நீங்கள் தரையிலே தாழ்த்தப்படுவீர்கள். So stewardship, good administration is something that we learn in this chapter. இந்த இடத்துல இந்த அதிகாரத்துல நாம் ஒரு சீஷத்துவ ஊழியத்தை குறித்து நாம் ஆழமாய் பார்க்கிறோம். Okay, the Apostle Paul was requesting funds from the churches that he had founded, the churches that he had worked. அவர் வேலை செய்த அவர் ஸ்தாபித்ததான சபைகளிலிருந்து அவர் பணத்தை கேட்டு வாங்கினார். For the Apostle Paul, that was very important to make sure that he was talking to people that he had worked with or churches that he had founded. அவர் தான் ஸ்தாபித்த சபையின் ஜனங்களோடு கூட அவர் பேசுவது அவர் ரொம்ப முக்கியமானதா இருந்தது. Let me give you an example. If you pastor a congregation and you raise funds from the church and you have access to the funds from that church, you deserve to have access to the funds from the church because you work that system. பாருங்க, நீங்க ஒரு சபை ஸ்தாபித்திருக்கிறீர்கள்,
நீங்கள் ஆரம்பித்த ஒரு சபை இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த சபையில வருகிறதான பணத்துல நீங்கள் அதை ஆளுகை செய்வதற்கு, அதை நீங்கள் கையாளுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. Preachers that come and visit you and they want to preach in your church and collect funds from there and take the money and go away, they just want free money. சிலர் சபைகளுக்கு வந்து உங்களுடைய சபையில வந்து பிரசங்கித்து விட்டு அவர்கள் சபையில இருக்கிறதான எல்லா பணங்களையும் வாங்கி அவர்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அவர்களுக்கு சும்மா பணம் வேண்டும், அவ்வளவுதான். They have not worked hard like you as a pastor to raise the funds. நீங்கள் அந்த பணத்தை உங்க சபையில உருவாக்குவதற்கு நீங்கள் கஷ்டப்பட்டது போல அவர்கள் கஷ்டப்படவில்லை. Something that we have learned from this pandemic era, it has forced everyone to go out and get a job. இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் நமக்கு எல்லாருக்கும் இந்த வீட்டுல இருந்த இந்த லாக்டவுன் சிச்சுவேஷன் என்ன ஆயிடுச்சுன்னா நாம எல்லாம் போய் ஒரு வேலையை தேடுகிற அளவுக்கு நாம் தள்ளப்பட்டோம். Paul requested money from the churches he had worked. அவர் ஊழியம் செய்த ஆரம்பித்த சபையிலிருந்து அவர் பணத்தை கேட்டு வாங்கினார். The reason why Pastor Joseph Daniel can feed his family and the reason why he can tell his employer to give him money, give him a check, is because he works there. ஒருவேளை நானும் பாஸ்டர் டேனியல், ஜோசப் டேனியல் அவரும் அவருடைய சபையில இருக்கிற ஜனங்கள்ட்ட பணம் வாங்குகிறார், கேட்டு வாங்குகிறார் என்று சொன்னால் அந்த சபைக்காய் அவர் வேலை செய்திருக்கிறார். The reason why I can collect tuition from the schools of ministry that I run around the globe is because I work the system. ஒருவேளை நான் நடத்துகிறதான இந்த வேதாம கல்லூரியின் பல உலகம் முழுவதும் இருக்கிற வேதாம கல்லூரியில் இருக்கிறதானவர்கள நான் பணத்தை கேட்டு வாங்குகிறேன் என்று சொன்னால் நான் அந்த ஸ்தாபனத்தை நான் நடத்துகிறேன். So the apostle Paul had all right. He was in his right to pick up an offering. ஆகையால் அப்போஸ்தலன் பவுல் அந்த ஜனங்களிடத்திலிருந்து காணிக்கை வாங்குவதற்கு அவருக்கு அதிகாரம் இருந்தது. And still he was not willing to pocket it for himself. He had a project. அவர் அந்த பணத்தை எல்லாம் எடுத்து தன்னுடைய பைக்குள்ள போட்டுக்கணும்னு அவர் விரும்பல. அவர் அதற்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்னு ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார். When you get a chance, I want you to read the book of Romans chapter 15 later on. நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குமானால் ரோமர்கள் நிருபம் 15ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பாருங்கள். Specifically chapter 15 verses 25 through 27. விசேஷமாக 25 இருந்து 27 வரைக்கும் இந்த வசனங்கள். It will tell you about how much offering the Macedonians gave. பாருங்க, இந்த மெசொப்பொத்தாமியாவில் இருக்கிறவர்கள் அவர்கள் எவ்வளவு காணிக்கை கொடுத்தார்கள் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். Macedonia is Europe. யூரோப் தான் மெசொப்பொத்தாமியா. Macedonia is north of Greece, north of where Corinth was. கிரேக்க நாட்டினுடைய தென் துருவத்தில் இருக்கிறதா இந்த மெசொப்பொத்தாமியா. Macedonia had Church of Thessalonica was up there, and where Macedonia was. மக்கதோனியா இருந்த இடத்துக்கு பக்கத்துல தான் தெசலோனிக்கா பட்டணமும் இருந்தது. Also Berea. And those were Christians that were not Jewish. அங்க இருந்த கிறிஸ்தவர்கள் அவர்கள் யூதர்கள் அல்ல. They were expressing a symbol of unity in the Messiah, in Jesus. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக, மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அவர்கள் ஒரு ஒற்றுமையை காண்பிக்கிறவர்களாய் இருந்தார். When you go read Romans 15, you're going to understand the poverty that they were on. நாம் ரோமர் 16ஆம் அதிகாரத்துல நீங்க போய் படித்து பாருங்கள், அவர்கள் இருந்த தரித்திரத்தை குறித்து நீங்கள் பார்க்க முடியும். Listen to this. Apostle Paul expresses that they were in extreme need. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார் அவர்களுக்கு நிறைய தேவைகள் இருந்தது என்று சொல்லப்பட்டது. And still being in extreme need, they were willing to give abundantly. அவர்களுக்கு அவ்வளவு தேவைகள் இருந்தாலும் அவர்கள் அதிகமாய் கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார். They were willing to give money that they did not have because they wanted to give as a sacrifice to express what Jesus did for us. பாருங்க, அவர்கள் தங்களுக்கு பணம் கொடுக்கிறது ஏதோ ஒரு காணிக்கையாய் கொடுக்காமல் அவர்கள் தேவன் அவர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்ற தாற்பயத்தோடு கொடுத்தார். Have you seen those carriages, those construction carriages, like construction carriages where you carry the concrete, or the metal carriages that have one wheel in the front and then you pick it up from the front and carry? That's the baskets that they used to give the offering. பாருங்க, நீங்க அந்த ஒரு வீடு கட்டடம் கட்டுகிற இடத்திற்கு போவீர்களான்னு சொன்னால் அந்த கலவைகளை எடுத்து செல்வதற்கு ஒரு வண்டி ஒன்று இருக்கும். அது 2
கைப்பிடி இருக்கும். அந்த 2 கைப்பிடியும் பிடித்துக்கொண்டு முன்னாடி ஒரு சக்கரம் இருக்கும். அதை தூக்கி கொண்டு அப்படியே அந்த கலவைகளை அதுல போட்டு அதுல தள்ளி கொண்டு போவார்கள். அந்த அளவிற்கு அவர்கள் காணிக்கை கொடுத்ததாக பார்க்கிறோம். The Corinthians were very rich people. They did not have need for money. They had abundance of money. பாருங்க, கொரிந்து பட்டணத்துல இருக்கிறவர்களுக்கோ பணம் ஒன்றும் தேவையில்லாமல் இருந்தது. காரணம் என்ன? அவர்களுக்கு தேவையான பணம், பொருளாதாரம் அவரிடத்துல இருந்தது. And they were the greedy ones. They were not willing to raise the offering. அவர்களுக்கு ரொம்ப பண ஆசை அதிகமா இருந்ததுனாலே அவர்களுக்கு பணம் கொடுப்பதிலே அல்லது தேவனுக்கு என்று கொடுப்பதிலே அவர்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தது. They did not raise the funds because they were more concerned about arguing, about fighting. இந்த கொரிந்து பட்டணத்துல இருக்கிறவர்களுக்கு காணிக்கை கொடுப்பது குறித்தோ அல்லது மற்றவர்களுக்கு உதவி செய்வதை குறித்தோ அவர்கள் அதிகமாய் சிந்திக்கவும் இல்லை, அதுல செயல்படவும் இல்லை. காரணம் என்ன சொன்னால் அங்கு இருக்கிறவர்கள் முறுமுறுப்புக்கும் சண்டைகளுக்கும் வாக்குவாதங்களுக்கும் இடம் கொடுத்து கொண்டிருந்தார். But I know that among the Tamil speaking people that's never going to happen. ஆனால் நான் விசுவாசிக்கிற தமிழ் பேசுகிற ஜனங்களிடத்துல அது இனி இருக்காது என்று விரும்புகிறேன். Unfortunately, their arguments and their urge to argue with each other about little things were stopping the project. உண்மையாகவே சொல்ல வேண்டுமானால் அவளுக்குள்ள இருக்கிற இந்த சின்ன சின்ன சண்டைகள் அநேக காரியத்திலே அவர்கள் நல்லது செய்ய முடியாமல் போய்விடுகிறது. It's usually the most greedy people in your church that fight the most. உங்க சபையில யார் அதிகமா பண ஆசை அல்லது ரொம்ப தேவைன்ற எது இருக்காங்களோ அவங்கதான் பிரச்சனையை கிளப்பிட்டே இருப்பாங்க. It's usually the ones that give less in offering or give nothing are the ones that talk more. பாருங்க, யார் உங்க சபையில கம்மியா காணிக்கை கொடுக்குறாங்களோ, யார் எதுக்குமே பங்கெடுக்காம இருக்காங்களோ அவங்கதான் ரொம்ப அதிகமா பேசுவாங்க, அவங்கதான் பிரச்சனையை அதிகமா கொண்டு வருவாங்க. It's usually the ones that do not support the projects that want the positions. இவங்கதான் என்ன செய்வாங்கன்னு சொன்னா சபையில் நடக்கிறதான சில நல்ல காரியங்களுக்கு உதவி செய்ய மாட்டார்கள், ஆனால் சபையில அவளுக்கு என்று ஒரு தனி ஸ்தானம் வேண்டும், இடம் வேண்டும் என்று விரும்புவாங்க. They want public recognition. They want to be recognized, but they're not willing to support the project. அவர்களுக்கு பொதுமக்களிடத்திலிருந்து அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று விரும்புவார்கள், ஆனால் ஒரு நல்ல காரியத்துக்கு என்று மன உதாரமாய் கொடுக்க மாட்டார். This is called a financial or an economic metaphor. இது எது எப்படின்னு சொன்னால் இது ஒரு பொருளாதார வீழ்ச்சி என்றே சொல்ல வேண்டும். Let's read chapter 8 verse 9. பாருங்க, 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யம் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. The apostle Paul compares it to Jesus all the way. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே தரித்திரனாக்கினார் என்று சொல்லுகிறாரே. This is what he's trying to tell them. Hey, listen, it's not really about money. அவர் சொல்லுங்க, பாருங்க, கொஞ்சம் கவனமா கேளுங்க, இது பணத்தை குறித்து சொல்லப்படவில்லை. What's really happening is you have not been transformed by the gospel. நீங்கள் சுவிசேஷத்தினாலே மறுரூபமாக்கப்படவில்லை. Because the gospel of Jesus is a story of generosity. பாருங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தினுடைய சாராம்சம் என்னவென்று சொன்னால் மன உதார்த்துவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. To give our money is an opportunity to express the love of Christ. நாம் பணம் கொடுப்பது என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை வெளிக்காட்டுவதற்கு ஏதுவா இருக்கிறது. To participate in giving is to participate in the gift that Christ gave to us. பாருங்க, தேவனுக்கென்று நாம் கொடுக்கிறது எது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து நமக்கு எதை கொடுத்தாரோ அதை நாம் கொடுப்பதற்கு அடையாளமா இருக்கிறது. Christ was already rich in glory. இயேசு கிறிஸ்து அவர் மகிமையிலே ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தார். But he was willing to become poor so that he could give us, so that we could reach his richness. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் தன்னைத்தானே தரித்திரமாக்குவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் நம்மையும் ஐஸ்வர்யவான்களாகும்படி அவர் அப்படி தரித்திரரானார். If the Corinthians were willing to participate in this generosity of giving to the poor, then Christ would make them rich. பாருங்க, இந்த கொரிந்து பட்டணத்துல இருக்கிறவர்கள் இந்த ஏழைகளுக்கு அவர்கள் இறங்குவார்களே, ஆனால் இயேசு கிறிஸ்துவும் அவர்களை ஐஸ்வர்யவான்களாக்கும்படி அவர்களை உயர்த்துவார். This is an opportunity for the Corinthians to express the love, the act of grace, the act of love. பாருங்க, இது கொரிந்து பட்டணத்துல இருக்கிறவர்கள் தன்னுடைய அன்பை இவ்விதமாய் அவர்கள் வெளிப்படுத்த இது ஏதுவாயிருக்கு. There's a concept for the Jewish ever since the Old Testament
that you are to give according to what you have. You are to give according to proportion. பாருங்க, பழைய ஏற்பாட்டின்படி உனக்கு இருக்கிற ஆசீர்வாதத்திற்கு ஏற்றபடி நீ ஒரு பாகத்தை, ஒரு பகுதியை நீ கொடுக்க வேண்டும். Do you remember that God told the people of Israel, if you or your family cannot give an offering to the priest for the tabernacle, then you are to join with another family and both of you give an animal, both families together give an animal. பாருங்க, பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய குடும்பத்தில் அங்க இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு ஏற்ற விதமாய் அவர்கள் காணிக்கையை கொடுக்க வேண்டும். ஒருவேளை அவர்கள் காணிக்கை கொடுப்பதற்கு போதுமான பொருளாதாரம் இல்லை என்று சொன்னால் தன் அயலானோடு கூட சேர்ந்து அவன் ஒரு மிருகத்தை கொண்டு வந்து தேவனுக்காய் கொடுக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். When a family is abundant, then you can give a cow, and when a family is not abundant, then you can give a dove, but you gave according to proportion. பாருங்க, அவர் சொல்ல, ஒருவேளை ஒரு குடும்பம் உன்னால முடியுமானால் ஒரு காளையை கொடு, இல்லாவிட்டால் உனக்கு உன்னால் முடியுமானால் ஒரு புறாவை கொடு, உனக்கு ஏற்ற விதமாய் உன்னுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்ற விதமாய் நீ தேவனுக்கு ஏதாவது ஒன்றை கொடு. So the Apostle Paul is telling them, hey, the Macedonians did not give according to proportion. They gave according to their heart. பாருங்க, அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், கொரிந்து பட்டணத்தை பார்த்து சொல்லுகிறார், மக்கதோனியா பட்டணத்தார் அவர்களுக்கு என்ன சொன்னா, அவர்களுக்கு இருந்த ஆசீர்வாதத்திலிருந்து அவர்கள் கொடுக்கவில்லை, தங்களுடைய இருதயத்திலுள்ள இருக்கிற நிறைவை கொண்டு கொடுத்தார்கள் என்று சொல்லிப்பார். So when you give from the heart, you repeat the same act of Jesus. நீங்கள் அப்படி உங்க இருதயத்திலிருந்து கொடுக்கும் பொழுது நீங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய சுபாவத்தை அப்படியே நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள். And that to repeat the act of Jesus is to repeat the sacrifice of Jesus. அவர் அதை சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்கள் அதை செய்யும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய தியாகத்தை அப்படியே நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள். In 2 Corinthians chapter 8, Apostle Paul talks about grace. He mentions the words grace extensively. பாருங்க, 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலன் பவுல் பேசும் பொழுது கிருபையை குறித்து அதிகமாய் பேசுகிறதை பார். We receive salvation by grace. நாம் ரட்சிப்பை கிருபையாய் பெற்றுக்கொண்டோம். And the word grace means free. கிருபை என்று சொன்னால் இலவசம் என்ற அர்த்தம். And when something is free, it costs you nothing. ஒரு இலவசம் என்று சொன்னால் அதற்கு கிரயம் ஒன்றும் செலுத்த போவதில்லை. So why is it so hard for you to sacrifice yourself if what you have has been given to you free? நமக்கு ஒரு இலவசமாய் ஒரு பொருள் கொடுக்கப்பட்டிருக்குமே, ஆனால் அதை குறித்து நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? Jesus gave himself completely. He gave himself. He gave up his honor. He gave up his riches, and he was willing to die like a poor man. பாருங்க, இயேசு கிறிஸ்து தனக்கு இருந்த மகிமையை விட்டு விட்டார், ஐஸ்வர்யத்தை விட்டு விட்டார், தமக்கு இருந்ததான மேன்மையை விட்டு விட்டார். அவர் ஒரு சாதாரண ஏழை மனிதனாய் அவர் மரித்து போனார். So that those that were poor in sin and in death, which is all of us, we could be converted into rich. பாருங்க, அவர் அப்படி ஆனதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், நாம் பாவத்திலே சாபத்திலே ஏழைகளாய் இருக்கிற நமக்காய் அவர் மரித்ததுனாலே நாம் இப்ப அவரோடு கூட ஐஸ்வர்யத்துல ஒன்றாய் இருக்கிறோம். So as you give what you have on earth, you can be exalted and you can be converted into rich through the riches of the grace of God. பாருங்க, நாம் அப்படி நமக்கு இருக்கிறவைகளை நாம் கொடுக்கும் பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி நாம் அவருக்குள்ளாக மேன்மையாய் பார்க்கப்படுகிறோம். The Macedonians, the people that gave the offering, they applied the example of David. மக்கதோனிய பட்டணத்தார் அவர்கள் தங்களுடைய காணிக்கை கொடுக்கிறதுனாலே தாவீதுக்கு சமமாய் அவர்கள் தாவீதை போல அவர்கள் மாறினாக நாம் பார்க்கிறோம். David did not want the land for the temple given to him. He did not want it for free. அவன் தனக்கு கொடுக்கப்பட்டதான ஆலயத்துக்கு கொடுக்கப்பட்டதான நிலத்தை அவன் இலவசமாய் இப்ப எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. And the owner of the land said, I'll give it to you for free. You don't have to pay me anything. அந்த நிலத்தினுடைய ஓனர் என்ன சொன்ன, முதலாளி எனக்கு அந்த நிலம் எனக்கு நான் சும்மா கொடுக்கிறேன், அதுக்கு நீ பணம் கொடுக்க வேண்டாம்னு சொன்னார். And David said, no, I'm going to pay you for it. I will pay the fair price for it. தாவீது சொல்லுகிறான், இல்ல அப்படி முடியாது, அதற்கு ஏற்ற விலையை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னார். So the forgotten generosity of chapter 8 and 9 teaches us many important lessons about the way we are to process, the way we are to think
as to giving ourselves up to society. இந்த 8ஆம் 9ஆம் அதிகாரத்துல மன உதாரத்துவமாய் கொடுக்கிற காரியங்களின் நிமித்தம் நாம் எப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை மேன்மைகளை பெற்றுக்கொள்வோம் என்பதை குறித்து பாருங்கள். To be a Christian is to be generous with those around us. நாம் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோம் என்று சொன்னால் நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்குமாக நாம் மன உதார்த்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். My name is Dr. Adrian Najera. This is Pastor Joseph Daniel. We have finished the second section of 2 of Corinthians. We will come back and cover the third section on the next recording. நான் டாக்டர் ஏட்ரியன் நஜீரா, என்னோடு கூட பாஸ்டர் ஜோசப் டேனியல் அவர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் இப்பொழுது இந்த இரண்டாம் பாகத்தை நாங்கள் உங்களோடு கூட முடித்திருக்கிறோம். இன்னும் சீக்கிரமாய் அடுத்த வீடியோவில் உங்களோடு கூட மூன்றாம் பகுதியை குறித்து பேச வருவோம். You have our website and our phone number there on the screen. You can call us anytime. You can send us a WhatsApp. You can look at our website. Please look up one of the directors in your area, whether you're in Malaysia, Myanmar, Burma, Nepal, Sri Lanka, India, whatever area you are in. If you're listening to this recordings, whether it be in English or in Tamil, look up the director in our area or send us a message and we will redirect you to a director in your area so that you can continue the studies in a structured manner so that you can prepare yourself for a better service of the kingdom of God. பாருங்க, நீங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே கீழே என்னுடைய தொலைபேசி எண்ணானது கொடுக்கப்பட்டிருக்கும். அதுல டிஸ்கிரிப்ஷன்ல எங்களுடைய வெப்சைட் எண்ணானது இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஆங்கிலத்திலும் தமிழிலும் இதை கேட்பீர்களான்னு சொன்னால் நீங்கள் உலகத்துல எந்த பாகத்துல, ஒருவேளை மலேசியா, மியான்மர் அல்லது வேற எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, எங்களுடைய வலைத்தளத்திலே நீங்கள் போய் எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய நம்பர்ல நீங்கள் என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்கு அந்தந்த பகுதியில இருக்கிறதான தலைவர்களுக்கு நேராக உங்களை நடத்துவோம். அங்கே போனால் இதை போன்றதான் நல்ல போதனைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்திற்காக பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்று உங்களை நான் வாழ்த்துகிறேன். And in our next recording, we will explain the different areas where we will be training. I will be sharing some dates with you. Hopefully I can meet you in your own country and go out there and train God's people. ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வீடியோல வரும் பொழுது நான் இனி வரும் நாட்களிலே எங்கே அறிவிப்பேன். நீங்கள் அந்த நாளிலே எங்களோடு கூட நீங்கள் அந்த பகுதியில வந்து பங்கெடுத்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். God bless you. Talk to you soon. Bye bye. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Va a estar larga la entrega de certificados.